ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் பிரியா யூடியூப்களை இணைந்து கொள்ளுகிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்லுகிற நல்ல தெய்வத்தை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவன் தன் ஜனங்களை பார்த்து ஒரு அறைகோல் விடுகிறார், தேவனிடத்திலே சேருங்கள் என்று. இந்த நாட்களிலே அதிகமானவர்கள் நாம் தேவனிடத்தை சேர்வதில்லை, தேவனை தேடுவதில்லை, தேவனோடு கூட நடப்பதில்லை, தேவ வார்த்தையை தியானிப்பதில்லை, தேவனை பிடித்து நாங்கள் முன்னோக்கி நடப்பதில்லை. எனவே பிரியமான தேவர்களே, அதனால் தான் நம்ம அநேக தோல்விகளையும் இழப்புகளையும் அநேக போராட்டங்களுக்குள்ளாய் முகங்கொடுத்து வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை அந்த நாட்கள் அழித்து கொண்டு தேவனை தேடாத போது வாழ்கிறதுனால் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாய் கடந்து போகிறார்கள். எனவே தான் யாக்கோபின் புத்தகத்தில் இப்படியா ஒரு வார்த்தை இருக்கிற. யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். முதலாவது அறைகோல் விடுகிறார், நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது தேவன் உங்களிடத்தில் சேருவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் வந்தாலும் நாம் தேவனோடு கூட சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை, தேவனோடு கூட இணைந்து கொள்கிற வாழ்க்கையை நான் வாழ்வோமா இருந்தால் எங்கள் வாழ்க்கையிலே அவர் மாற்றத்தையும் உயர்வையும் கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாட்களில் அநேகர் இழப்புகளை சந்திக்கிற போது தேவனிடத்தில் சேருவதை விடுகிறார்கள். இன்றைக்கு அநேகர் தோல்விகளை சந்திக்கிற போது தேவனிடத்தில் சேருகளை விடுகிறார்கள். ஆனால் இதனாலே நாம் எந்த ஒரு இலக்கையும் அடைந்து கொள்ள முடியாது. எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் உங்கள் நிலைகள், உங்கள் சூழ்நிலைகளை மறந்து நீங்கள் தேவனிடத்தில் சேர்வீர்களாக இருந்தால் அப்பொழுது கர்த்தர் உங்களிடத்தில் சேருவார். எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் நீங்கள் ஒருவேளை நெருக்கத்தினாலேயோ, தோல்விகளினாலேயோ, இழப்புகளினாலேயோ, எது போனால் உங்களுடைய வாழ்க்கையில் பாரிய தாக்கங்கள் வந்ததனாலேயோ ஒருவேளை நீங்கள் தேவனை சேராத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த நாட்கள் நீங்கள் மனம் திரும்பி தேவனை சேவிக்கிற போது, மனம் திரும்பி தேவ சமூகத்தில் நிற்கிற போது, மனம் திரும்பி கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படுகிற போது கர்த்தர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, தேவனிடத்தில் தேடுங்கள், தேவனை சேவியுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாங்கள் எந்த நிலை வந்தாலும் தேவனை சேருகிற ஒரு வாழ்க்கையை வாழணும். இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற வாழ்க்கை ஒரு டெம்பரரியானது, இது நிரந்தரமற்ற வாழ்க்கை, இது நிலையற்ற வாழ்க்கை. ஆனால் நாங்கள் சதாகாலம் தேவனோடு கூட வாழுகிற மறுமையின் வாழ்க்கைக்காய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான ஒரு பரலோகம் இருக்கிறது, எங்களுக்கான தேவ வீடு இருக்கிறது, எங்களுக்கான ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை நான் அடைந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் நான் தேவனிடத்தில் சேருகிற மனுஷியாய் மாற வேண்டும். இந்த சத்தத்தை எங்கோ ஒரு தேசத்து மூலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இழப்புகள் நிமித்தம் நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிற இருதயமுடையவளாக இருக்கலாம். ஒருவேளை கூட வாழ்க்கையில் விழுந்த அடிகள் நிமித்தம் தேவனை விட்டு விலகின வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். எனவே பாவிகள், இந்த நாட்களில் மனம் திரும்புகிற கட்டத்தில் இருக்கிறோம். அவர் சொல்கிற, பாவிகளே, உங்களை நீங்கள் சுத்திகரியுங்கள். இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை கழுவி அது நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல சாபங்களில் நம்மை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவம் சகல சத்துடைய கிரிகள் நம்மை விடுதலை ஆக்கும். எனவே இந்த நாட்களிலே அதிகமான வாலிபர்கள் தேவனை விட்டு வழி விலகி பாவத்திலும் சாபத்திலும் அந்தகார இருளிந்து மூழ்கி கொண்டிருக்கும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பாவிகளே, உங்களுடைய கைகளை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இருமனம் உள்ளவர்கள் ஒரு நாளும் தேவனை தேட முடியாது. இன்றைக்கு வாலிபர்களாக இருக்கலாம், இன்றைக்கு குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், இன்றைக்கு தேவனை விட்டு வேறு வழியில் ஓடுகளாக இருக்கலாம், எல்லாம் இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனோடு நடக்கணும், தேவ சமூகத்தை தேடணும், நான் தேவனுக்காய் வாழணும். நான் தேவனுக்காய் ஓடுகிற போது தேவன் எனக்கான யாவையும் செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய வேதத்தை மறந்தால் அவர்கள் பிள்ளைகளை மறந்து விடுகின்ற என்ற வார்த்தை சொல்லுகிறது. எனவே என் நிமித்தம் உங்கள் நிமித்தம் எங்கள் குடும்பங்கள் பாதிக்கப்படாதபடி, எங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடி நாம் தேவனிடத்தில் சேரணும். எங்கள் கரங்களை சுத்திகரிக்கணும், இருமனங்களை திறந்து நான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். நான் தேவனை வார்த்தையை எந்த அளவுக்கு நேசிக்கிறனோ, எந்த அளவுக்கு நான் தேவனை வார்த்தையை பிடித்துக் கொள்ளணும், அந்த அளவாய் கர்த்தர் என்னை உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் எந்த நிலையிலே விழுந்து போனோம் என்று எண்ணி பார்ப்போம். எந்த நிலையிலே நான் தேவனை விட்டு தூரமாய் போனோம் என்று நான் சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் சிந்தித்து தேவ சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஒப்புக் கொடுப்பில் இருந்தால் அவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்த உண்மையுள்ளவர் இருக்கிறார். அதனால் தான் மிக அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். என்ன காலை வேளையில் எத்தனை சுத்திகரிக்க போகிறீர்கள்? பாவிகளை, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். இந்த காலை நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உம்மிடத்தில் சேர முடியாத ஏதாவது வழியினிடத்தில் இருக்குமா இருந்தால் அந்த வழியை என கண்டித்து போதித்து உணர்த்தி அருளுங்கப்பா. நம்மோடு சேரணும், நீங்க என்னோடு சேரணும். ஆண்டவரின் வழியை நான் சுத்திகரிக்கணும். ஆண்டவர் இருமனமுள்ள மனதில் இருமன சிந்தனைகளை விட்டு நீக்கி போட்டு
ஆசீர்வதியும் என்று கேட்டு பாருங்கள். அவர் நிச்சயமாய் என்னை உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சத்தத்தை கேட்டு யாராயிருந்தாலும் உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்க. நீங்க தேவனிடத்தை சேர்வதற்கு எது தடையாய் இருக்கிறது, எது உங்களுடைய வாழ்க்கையில் இடரலா இருக்கிறது, என்னை மனம் திரும்பி நான் தேவனை தேடுவோமாயிருந்தால் கர்த்தர் என்னை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்கள். நாங்கள் ஒரு விஷயம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளை நன்றியுள்ள இதயத்தோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னிடத்தில் சேருங்கள் என்று சொன்னீரையா. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் சேருவார் என்று வார்த்தையும்படி மை சேர்ந்து மை சேவிக்கும் இடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களை கைகளை சுத்திகரித்து, ஆண்டவர் எங்களை பரிசுத்தமாய் உங்களுடைய சமூகத்தில் வாழ நாங்கள் வாஞ்சியாய் இருக்கிறோம். ஆண்டவர் இருமனங்களை தொடர்ந்து ஒரு மனமாய் மை நோக்கி பார்ப்பதற்காக எங்களை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராவது ஆண்டவரை மனம் திரும்பி ஆண்டவரையும் இடத்தில் நாங்கள் சேருகிறோம், எங்களிடத்தில் சேருங்கள் என்று கதறுகிறார்களோ, உண்மை அவர்களுக்கு நீ வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சூழ்நிலைகள் நிமித்தம், இழப்புகள் நிமித்தம் இடத்தில் விட்டு விலகி வழி விலகி வாழுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். வழி விலகி போகிற வாலிபர்களுக்காக செபிக்கிறோம். வழி விலகி போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, நடத்துவீராக. இந்த நாளில் ஒரு மனம் திரும்பலை கண்டபடி பிதாகுமார பரிசுத்தாவின் கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரியமான தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் சேருவார். கர்த்தர் உங்கள் வாழ்வை மாற்றி ஆசீர்வதிப்பாராக. God bless you.